வண்டர்ஃபுல் பேட்டிங் அண்ட் பவுலிங் பை எஸ்ஆர்ஹெச் டீம். செம்மையா பண்ணாங்க. எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. என்ன தோணிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஹர்ஷல் பட்டேல் அப்புறம் ஜெய்தேவ் உனட்கட் வச்சு எப்பிட்றா ஆர்ஆரை சமாளிக்க போறீங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சூப்பரா 2 டெபியூட்டன்ட் சிறுத்தைக்குட்டி மாரி வந்து 2 பேர இறக்குனாங்க இவங்களுக்கு பதிலா. நான் என் டீம் போட்டிருந்தேன். லைக் வந்து ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறமா வந்து ஜெய்தேவ் உனட்கட் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அழகா 2 டெபியூட்டன்ட் பிரஃபுல் அப்புறம் வந்து ஹுசைன் 2 பேரை இறக்குனாங்க. இறக்கி சிறப்பா சம்பவத்தை முடிச்சிட்டாங்க. ஆர்ஆரை வச்சு செஞ்சிட்டாங்க. அதுவும் வந்து முக்கியமான ஆளை தூக்கிட்டாங்க. ஹுசைன் வந்து ஜெய்ஸ்வாலையும், நெக்ஸ்ட் வந்து வைபவ் சூரியவன்ஷை வந்து பிரஃபுல் வந்து 4 விக்கெட்டு வச்சு செஞ்சிட்டாரு எல்லாரையுமே. ஸோ அதில் வந்து ஆர்ஆருக்கு சிறப்பாக நடந்தது ஒரே விஷயம் என்னென்னா அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபெரேராவும் இவரும் தான் வந்து ஜடேஜாவும் தான் வந்து நல்லா ஆடினாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து சொதப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, தேஷ்பாண்டே ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு வந்து பிரிஜேஷ் சர்மா வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. என் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தேஷ்பாண்டே இருக்கவே மாட்டான். அழகா நீங்க சூரியவன்ஷி பதிலா சந்தீப் சர்மாவை இம்பாக்ட்டா எடுத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ரவி பிஷ்னாய், பிரிஜேஷ் சர்மா, ஆண்ட்ரே பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்க எல்லாருமே நல்லா பண்றவங்க தான். அப்புறம் பெட்ரோஷியஸ் ஏன் கொண்டு வந்தீங்க? ஹிட்மேயர் இருக்கும்போது. எனக்கு தெரியல. அது ஏன் அப்படின்னு தெரியல. நான் போஸ்ட் மேட்ச்சு அதெல்லாம் பார்க்கல. சாரி ப்ரீ மேட்ச் வந்து பார்க்கல. மேபி இன்ஜுரியா இருக்கலாம் என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஜுரேல், பிரயாக் அவங்கலாம் ஸ்கோர் பண்ணலாம் கூட. ஹிட்மயர், ஜடேஜா அப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து ஃபெராரே வந்து அடித்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹிட்மயர் இருந்திருக்கலாம் பெட்ரோஷியஸ் பதிலாக. ஸோ ஏன் அப்படி மாற்றினாங்கன்னு தெரில. எண்ட் ஆஃப் தி டே ஆர்ச்சரும் நல்லா தான் போட்டிருந்தான், பர்கரும் நல்லா தான் போட்டிருந்தான். அவங்க இதில் போய் பார்த்தா அது பாருங்க, ஆர்ச்சர் வந்து எக்கானமி 9.5, பர்கர் 7 தான் எக்கானமி. ஸோ 4 ஓவருக்கு 31, 37 தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் அடி வாங்கினது வந்து சர்மா. ஓகேவா? சந்தீப் சர்மா அடி வாங்கியிருக்காரு. பட் எனக்கு என்ன அப்படின்னா, தேஷ்பாண்டே பதில் நீங்கள் வந்து பிரிஜேஷ் சர்மா போட்டிருந்தா அந்த இடத்துல 55 கொடுத்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் வந்து 35, 40க்குள்ளே 40 தான் கொடுத்துருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிரயாக் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஓவர் போட்டிருக்கலாம் தேஷ்பாண்டே பதில். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவர் போட்டு 5 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ பிஷ்னாய்க்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கலன்னு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு பராகோட கேப்டன்ஸ் வந்து கொஞ்சம் மொக்க வாங்கிருச்சு அப்படின்னு, ரியான் பராகோட கேப்டன்சி வந்து கொஞ்சம் அங்கே மொக்க வாங்கிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். பட் எண்ட் ஆஃப் தி டே சன்ரைஸ் ஹைதராபாடோட இஷான் கிஷன், அதுக்கப்புறம் டாப் ஆர்டர் 2 பேருமே வந்து ஃபயர் பவர் காட்டல. பட் இஷான் கிஷன் அப்புறம் வந்து கிளாசன் அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி டீசென்ட், அரோரா டீசென்ட். எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷனே விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து இவனுடைய ஹர்ஷ் துபே ஒரு போலிங்கில் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் கேட்ச் மிஸ் ஆச்சு. பட் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, வி கான் சே எனிதிங். பட் 2 பக்காவான மூவ், 2 மூவுமே வந்து பயங்கரமான மூவ். என்ன அப்படின்னா பிரஃபுல் அப்புறம் வந்து ஷகீப் ஹுசைன் செமையாக பிடிச்சாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து சன்ரைஸ் ஹைதராபாடுக்கு இப்படியே கன்சிஸ்டன்ஸாக போல் பண்ணாங்க அப்படின்னா தே கேன் வின் ஓகே மேட்சஸ். பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்க 2 பேரும் புது பசங்களால, டெபியூட்டன்ட்னால அவங்களால கணிக்க முடியலையோ. யாராலனா ஜெய்ஸ்வால் இவனாக இருக்கட்டும் சரி, சூரியவன்ஷியாக இருக்கட்டும் சரி, த்ருவல் வந்து இட் வாஸ் ஒரு ஷாட் ஆடும்போது எட்ஜ் வாங்கி பட்டது. இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் விக்கெட், பட் இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இவன் தான் சன்ரைஸ் ஹைதராபாத் தான் அண்ட் தி பவுலர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு புது பசங்க அப்படின்றதுனால இவங்க விக்கெட் விட்டுட்டாங்களா, இல்லை அவங்கள ஆட தெரியாததால் விட்டுட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நல்ல லென்த் பால் உடனே மேலே போச்சு, ஜெய்ஸ்வால் வந்து காலி. ஸோ எனக்கு தெரிஞ்சு புது பசங்கனால இப்படி இருக்காங்களா, மேபி இவங்கள மாற்றாமல் அடுத்த மேட்ச்சுக்கும் இதே டீமோட போனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதே டீம் விட எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சேஞ்சஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆமாம், சேஞ்சஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. பக்காவான டீமாக தான் இருக்குது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. அவங்கள்லாம் வந்து ஏன் அப்படி வந்து பண்ணாங்க? ஏன்னா இதில் கொடுத்ததில் நான் கொடுத்த டீமில் இவங்க சேஞ்ச் பண்ணது ஹர்ஷல் பட்டேல் அப்புறம் வந்து ஜெய்தேவ் உனட்கட் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நன்றி. அவங்க 2 பேரும் வச்சுருந்தா நீங்கள் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க இந்த மேட்ச்சு. 2 பேரும் இவங்க மாற்றினதால தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் வந்து நல்லா செய்யணும். பிரஃபுல்லும் அப்புறம் ஹுசைனும் வந்து நல்லா செஞ்சால் மட்டும்தான், இதுக்கப்புறம் மேட்சஸ் நல்லா செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து சன்ரைசர்ஸ் ஜெயிக்க முடியும். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் போலர்ஸ். இவங்க 2 பேர் தான் செம்ம ஃபைண்ட் உங்களுக்கு. கன்ஃபார்ம் இவங்க வந்து போட்டே ஆகணும். இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 ஃபாரின் பிளேயர்ஸோடு தான் போயிருக்காங்க. ஈஷான் மலிங்கா, அப்புறம் வந்து கால்சன், அப்புறம் ஹெட்டு.
ஹெட்டுக்கு பதிலா தான் நான் இவனை போட்டிருந்தேன். சாரி, அவன் பேர் என்ன? ஐயோ! டப்புன்னு வரலையே. ஜெயதேவ் கிட்ட இதுவா போட்டிருந்தேன் இம்பேக்ட்டா. ஸோ கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல ஜெயதேவ் தூக்கிட்டாங்க. ஹர்ஷல் பட்டேலையும் தூக்கிட்டாங்க. தயவு செஞ்சு நல்லா நல்லா வேலை செஞ்சீங்க. குடோஸ் டூ சன்ரைஸ் ஹைதராபாத் பவுலிங் கோச். ஸோ நெக்ஸ்ட்டு ரியான் பராக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன் ஹிட்மேரை தூக்குனாங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன் ஹிட்மேரை தூக்குனாங்க அப்படின்ட்டு. பெட்ரோஷியஸ் எனக்கு தெரிஞ்சு ஹிட்மேரே இருந்திருக்கலாம். அங்க ஒரு மைனஸு. அப்புறம் பிரிஜேஷ் சர்மா ஏன் தூக்குனாங்க? உங்களுக்கு நல்லா போட்டுட்டு இருந்தவர வச்சுக்கிட்டு போன மேட்ச் விக்கெட் தான் அவர் தான் எடுத்து குடுத்தாரு. அவர் இருந்தாலும் கொஞ்சம் சந்தீப் சர்மாவ அடிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? சந்தீப் சர்மா நல்ல பவுலர் தான். ஏன் வந்து தேஷ்பாண்டே கொண்டு வந்தாங்கன்றது எனக்கு சத்தியமா தெரியல. மத்தபடி வந்து தட் வாஸ் அ ராங் மூவ் பை ஆர்ஆர். ஆர்ஆருடைய பெரிய மூவ், தப்பான மூவ் என்னன்னா, ஹிட்மேரை தூக்குனதும், ஹிட்மேர் கூட பரவால்ல. பெட்ரோஷியஸ் கொண்டு வந்ததும் பிரச்சனை இல்ல. எண்ட் ஆஃப் தி டே தே ஆர் கோயிங் டூ கோ ஃபார் லைக் ஒரு ஃபினிஷிங் ரோலெல்லாம் வந்து நல்லா அடிக்கிறதுக்காக தான் ஃபாரின் பிளேயர்ஸ கொண்டு வரது அந்த இடத்துல. பட் எனக்கு என்னன்னா, பிரிஜேஷ் சர்மா உங்களுக்கு நல்லா போடும்போது, ஏன் வந்து நீங்க இவனுக்கு தேஷ்பாண்டேக்கு போனீங்க? அப்படின்றது தான் ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கும் அந்த கேள்வி இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தபடி பக்காவான இது எஸ்ஆர்ஹெச் வந்து பக்காவான பண்ணிட்டாங்க. என்னன்னா வந்து டிராவிஸ் ஹெட்டும், அபிஷேக் சர்மாவும் வந்து உங்களுக்கு இது பண்ணல அப்படின்னாலும், இஷான் கிஷனும், கால்சனும் வந்து நல்லா செஞ்சு சிறப்பா வந்து எங்களால முடியும் அப்படின்றத வந்து சிறப்பா செஞ்சு குடுத்துட்டாங்க. அதுவும் 44 பால்ஸ் 91 வித் தி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 206 இஸ் நாட் ஈஸி. ஆக்சுவலி உங்க டாப் ஆர்டர் ஃபயர் ஆகாதப்போ, இப்படி ஒரு நாக்க வந்து ஆடின இஷான் கிஷன் வண்டர்ஃபுல் நாக். அதுக்கப்புறம் வந்து கால்சனும் வந்து பயங்கரமான நாக். 153 ஸ்ட்ரைக் ரேட், 26 பால்ஸ் 40 ரன்ஸ். சத்தியமா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியும் நல்ல நாக், 215 ஸ்ட்ரைக் ரேட், 4 சிக்ஸஸ் அண்ட் as well as 13 பால்ஸ் 28 ரன்ஸ். as well as அரோரா, he made wicket keeping. இஷான் கிஷன் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, ஃபைனலி he did. அவனும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு SRH made a big change by giving 2 debutants. நல்லா பண்ணானுங்க 2 பேரும். பட் எனக்கு என்ன அப்படின்னா, எல்லா மேட்சும் இந்த 2 பேரும் போட்டு வச்சே ஆகணும். அவங்கள டெஸ்ட் பண்ணியே ஆகணும். இவங்கள நம்பி தான் வந்து SRHே இருக்கு. மத்தபடி SRHக்கு பவுலிங் இல்ல. அப்புறம் வந்து பேட் மூவ் பை ஆர்ஆர் இஸ் லீவிங் தேஷ்பாண்டே லீவிங் பிரிஜேஷ் சர்மா, பிரிங்கிங் தேஷ்பாண்டே. அதுதான் வந்து அவங்களோட தப்பான மூவ். அவங்களால சந்தீப் சர்மாவும் அடி வாங்கப்பட்டார். இதுதான் வந்து உண்மை. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே தே ஹேவ் லாஸ்ட் தி மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச். அண்ட் சன்ரைசர்ஸ் ஆர் இன் தி 4th பொசிஷன் இன் தி பாயிண்ட்ஸ் டேபிள். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து SRH இஸ் ஆன் 4th பொசிஷன். 5 மேட்சஸ் ஆடி 3 மேட்சஸ் லாஸ் அண்ட் 2 victories. This one is the wonderful victory by SRH, and RR வந்து ஃபைனலாக ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ this is the end of the wonderful match, and see you in the next video. Take care. Bye.